டேக் கேர் ஆஃப் யுவர் லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹோட்டல்ஸில், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொதுவான இடங்கள்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பாரங்களை, உங்கள் சுமைகளை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும், நீங்கள் தான் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும், அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. இதை நம்ம நார்மலாக படிக்கிறப்போ டேக் கேர் ஆஃப் யுவர் லக்கேஜ் அப்படின்னா நம்ம மேலே கரிசனையாக சொல்கிறாங்கப்பா, யாரும் திருடிட்டு போயிடக்கூடாதுல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், என்னோட பாரங்களை, என்னோட சுமைகளை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும், இதற்கு யாரும் பொறுப்பல்ல அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்தார். யாருன்னா நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா. அவர் ஒருத்தர் தான் நம்மளை வெல்கம் பண்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள்னு அவர் 2 கரத்தை விரித்து அவர் வெல்கம் பண்றார். பாரத்தோட சுமையோடு இருக்கிறவங்களை யாராச்சும் வெல்கம் பண்ணுவாங்களா? நிச்சயமா வெல்கம் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் சிலருக்கு பாரமா இருக்கிறாங்க. வியாதி உள்ளவர்களை எத்தனையோ பேர் பாரமா நினைக்கிறாங்க. பணம் இல்லாதவர்களை நிறைய பேர் பாரமா நினைக்கிறாங்க. அப்போ இப்படி மனுஷங்களே இன்னொரு மனிதனுக்கு பாரமா இருக்கிற பொழுது, நீ பாரத்தோடு இருந்தாலும் பரவாயில்ல, சுமையோடு இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை அன்பா நான் வரவேற்கிறேன்னு சொல்ற ஒரே ஒருத்தர் யாருன்னா நம்ம ஏசப்பா மட்டும்தான். இன்னொரு இடத்துல சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனத்துல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க உங்க லக்கேஜை நீங்க பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, அவருடைய பாதத்துல நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை ஆதரிப்பார். நம்ம அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளணும்னு அவசியம் இல்லை. உங்க பாரத்தை நீங்க அவர் பாதத்துல விட்டுருங்க, அவர் பார்த்து கொள்வார். ஏன்னா அவர் யெகோவா ஈராக இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் பாரத்தோட இருக்கேன்னு நீங்க கவலைப்பட வேணாம், அவர் பாதத்துல நீங்க வச்சிட்டீங்கன்னா அவர் பார்த்து கொள்வார். காட் பிளஸ் யூ.